Hi friends, நாம இந்த வீடியோல என்ன கவர் பண்ண போறோம்னா சாப்டர் 6 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 6 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த சாப்டர்ல வந்துட்டு ஃபுல்லாமே வந்துட்டு கண்டிஷன், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், while, லூப்பிங்கு இதெல்லாம் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சின்டெக்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க, ஒரு ப்ரோக்ராம்ல வந்துட்டு எப்படி ஃப்ளோ வருது. ஸோ ஒரு ப்ரோக்ராம்ல வந்துட்டு பைத்தான் லாங்குவேஜ்லேயே வந்துட்டு நமக்கு ஒரு ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் எப்படியெல்லாம் வந்துட்டு நாலேஜ் கெயின் ஆகும். ஸோ ஒரு ப்ரோக்ராமை வந்துட்டு நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ என்னென்ன ஐட்ரேஷன் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த சாப்டர்ல வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ல இருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்க்கு வந்துட்டு ஜம்ப் ஆகுறது தான் வந்துட்டு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த சாப்டர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். Part 2ல பார்த்தீங்கன்னா first one, third one and fifth one important question. Next partல பார்த்தீங்கன்னா first one, second one and fourth one important question. And part 4 big question பார்த்தீங்கன்னா first one important question. So part 2ல first one, list the control structures in Python. Pythonல என்னென்ன control structures இருக்கு லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 68ல பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். ஸோ 3 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஒரு டயக்ராமாக காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சீக்வென்ஷியல், செகண்ட் ஒன் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங், தேர்ட் ஒன் ஐட்ரேட்டிங் ஆர் லூப்பிங். ஸோ இதுதான் வந்து 3 இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், ரைட் த சின்டெக்ஸ் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்க்கு சின்டெக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 69 கீழே பாட்டம் ஆஃப் த பேஜில் இருக்கும். ஸோ சின்டெக்ஸ் என்னன்னா ஃபார்முலா மாதிரி. ஸோ இஃப் கண்டிஷன் என்னன்னு கொடுக்குறோம். ஸோ நான் வந்துட்டு இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கேன், 3 இஸ் கிரேட்டர் தென் 2 ஆர் 2 இஸ் ஸ்மாலர் தென் 3 அப்படின்ட்டு. ஸ்டேட்மெண்ட் பிளாக், இந்த கண்டிஷன் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரூன்னு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா எல்ஸ். ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஃபால்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு 3 இஸ் கிரேட்டர் தென் 2ஆ or 2 is greater than 3. எந்த கண்டிஷன் இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 விட 3 வந்துட்டு ஸ்மால் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஃபால்ஸ். ஸோ 2 விட 3 தான் வந்துட்டு பெருசு. ஸோ இந்த கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸு. ஸோ அதனால நமக்கு வந்துட்டு ஃபால்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இது கன்ஃபியூஷன் இருக்குன்னா இது நீங்கள் பார்க்கவே வேண்டாம், சின்டெக்ஸ் மட்டும் எழுதினா போடும். ஸோ இப்போ கண்டிஷன் கொடுக்குறோம், கண்டிஷன் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகுது, அப்படி இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 எக்ஸிக்யூட் ஆகுது. இதான் வந்து syntax for if else statement. Next, the fifth question, write a note on range in loop. So page number 77. மேல டாப் ஆஃப் த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துக்கோங்க. ஃபார் லூப், பைத்தானில் வந்துட்டு ஃபார் லூப் வந்துட்டு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா நம்மளோட சீக்வன்ஸை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வந்துட்டு ரேஞ்ச் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் வேல்யூ என்ன, ஸ்டார்டிங் வேல்யூ என்ன அண்ட் இன்க்ரிமெண்ட் வேல்யூ என்ன, இதை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு ரேஞ்ச் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ ரேஞ்ச் ஜென்ரேட்ஸ் லிஸ்ட் ஆஃப் வேல்யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டார்ட் till stop -1. stop -1னா இப்போ 5 இருக்குன்னா ஸோ 5 - 1 4. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் டிஸ்பிளே ஆகுறது தான் வந்துட்டு ரேஞ்சு. ரேஞ்சோட சின்டெக்ஸ் என்னன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ இதுதான் வந்துட்டு ரேஞ்சோட சின்டெக்ஸ். ஸ்டார்ட் வந்துட்டு இனிஷியல் வேல்யூ, ஸ்டாப் வந்துட்டு ஃபைனல் வேல்யூ, ஸ்டெப் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் வேல்யூ. ஸோ இதுதான் வந்துட்டு ரேஞ்ச். நெக்ஸ்ட் கொஷன் பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நமக்கு ப்ரோக்ராம் ரைட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இன்ட் வேல்யூ வந்துட்டு இன்டீஜரில் எடுக்க போகிறோம். வேரியபிள் ஐன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இனிஷியலாக 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ while வந்துட்டு ஐயோட வேல்யூ வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 6ஆக தான் இருக்கணும். ஸோ இங்கே 5 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 6 இவ்வளோ தான் இருக்கும். ஸோ ஃபார் ஜே இன் ரேஞ்ச், ஜே வந்துட்டு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். ஸோ ஜே இன் ரேஞ்ச் டிக்ளேர் பண்ணும்போது இப்போ தான் பார்த்தோம் ரேஞ்ச்னா வந்துட்டு ஸ்டார்ட்டு, எண்டு, அப்புறம் வந்துட்டு இன்க்ரிமெண்ட்.
ஸோ ஸ்டார்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு I1ன்னு தெரியும். ஸோ எண்ட் பாயிண்ட் தெரியாது, இன்க்ரிமெண்ட் பாயிண்ட் தெரியாது. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஐன்ட்டே வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பிரிண்ட். நமக்கு வந்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும்? ஏ பிரிண்ட் ஆகணும். ஸோ எண்ட் வந்துட்டு டேப்னா வந்துட்டு ஸ்பேஸ். ஸோ அதுக்காக வந்துட்டு டேப் கொடுக்குறோம். சேம் ப்ரொசீஜர் வந்துட்டு 1 2 3 4 5 டைம்ஸ் வந்துட்டு ரீரைட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே என்ன சேஞ்ச் பண்ண போறோம்னா ஃபார் ஜே இன் ரேஞ்ச் இங்கே 1 கொடுத்தோம், இங்கே வந்துட்டு 2, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் வந்துட்டு 4. ஸோ கொடுக்குறோம். அதே மாதிரி பிரிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஏக்கு அப்புறம் பிக்கு அப்புறம் சி. ஸோ இதே ப்ரொசீஜர் வந்துட்டு நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே போகிறோம். ஸோ வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். அதே பண்ணதுக்கு அப்புறம் பிரிண்ட் எண்டில் வந்துட்டு நமக்கு எல்லாமே வந்துட்டு நியூ லைனில் வந்துட்டு வரணும். ஸோ அதுக்காக /n கொடுத்தா நியூ லைனில் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ என்ன? I+1. ஸோ இங்கே வந்துட்டு +1 ஆகிட்டே போகும். ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ I+1 அப்போனா பி. ஸோ இது +1 பண்ணால் சி, இது +1 பண்ணால் டி, இதை +1 பண்ணால் இ. ஸோ இந்த ப்ரோக்ராம் கொடுத்தா வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வந்துட்டு டிஸ்பிளே ஆயிரும். Next one, second one, write a note on if-else structure. Page number 69. So if-else பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு true or false இல்லைன்னா என்ட்ரி செக் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு if இருந்தால் நம்ம கண்டிஷன் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ the if-else statement provides control to check the true block as well as the false block. ஸோ syntax வந்துட்டு நம்ம ஆல்ரெடி 2 மார்க்ஸில் பார்த்தது தான். நெக்ஸ்ட் இதோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்ட் பார்த்தோம்னா என்ட்ரி கொடுக்குறோம். அது வந்துட்டு கண்டிஷன் செக் ஆகுது. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நமக்கு கொடுக்குது. அப்படி ஃபால்ஸாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கொடுக்குது. லாஸ்ட்டாக வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு if-else ஸ்டேட்மெண்ட்டோட பிளாக் டயக்ராம். So thus if-else statements provides two possibilities. Two possibilitiesனா வந்துட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. அந்த கண்டிஷன் டிட்டர்மைன்ஸ் which block is to be executed. ஸோ இந்த கண்டிஷன் வந்துட்டு நமக்கு இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணுமா இல்லை இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணுமான்ட்டு வந்துட்டு கண்டிஷன் தான் வந்துட்டு டிசைட் ஆகுது. இதுதான் வந்து if-else ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரைட் த சின்டாக்ஸ் ஆஃப் while loop. while loopக்கு சின்டாக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறதா சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸ் எழுதுனாலே இனஃப். ஸோ while வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணுது. செக் பண்ணிவிட்டு ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1, அப்படி இல்லைன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா if-elseல வந்துட்டு நெசசரியாக வந்துட்டு எல்ஸ் இருக்கும். ஆனால் whileல வந்துட்டு எல்ஸ் வந்துட்டு ஆப்ஷனல். ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு வந்துட்டு அது போகவே போகாது. ஸோ இதுதான் வந்துட்டு while loopக்கான சின்டாக்ஸ். இதுலேயே ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரைட் அ டீட்டெயில் ஆன் ஃபார் லூப். இது வந்துட்டு ஒரு பிக் கொஷின். பேஜ் நம்பர் 76. ஸோ ஃபார் லூப் அப்படின்னா என்னென்னா அது வந்துட்டு ஒரு மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு என்ட்ரி செக் லூப். ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் செக்ட் இன் த பிகினிங் அண்ட் பாடி ஆஃப் த லூப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கண்டிஷன் வந்துட்டு பிகினிங் ஆஃப் த பாடியிலே வந்துட்டு செக் பண்ணுறாங்க. இஸ் எக்ஸிக்யூட்டட் இஃப் இட் இஸ் ஒன்லி ட்ரூ, அதர்வைஸ் லூப் வில் நாட் எக்ஸிக்யூட். ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அது எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா வந்துட்டு அது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா for counter variable in sequence statement block 1 கொடுத்துருக்காங்க. else வந்துட்டு இது வந்துட்டு ஆப்ஷனல். ஸோ இதுதான் வந்துட்டு சின்டாக்ஸ் for loop. ஸோ ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் ஆஃப் C++. ஸோ மெயினாக வந்துட்டு இந்த கவுண்டர் வேரியபிள் வந்துட்டு ஃபார் லூப்பில் வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அது வந்துட்டு சீக்வன்ஸ் ரெஃபர் பண்ணும். எக்ஸாம்பிள் இனிஷியல் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ அண்ட் இன்க்ரிமெண்ட் வேல்யூ. பட் பைத்தானில் வந்துட்டு ஃபார் லூப்ஸ் வந்துட்டு இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இனிஷியல், ஃபைனல் அண்ட் இன்க்ரிமெண்ட் வேல்யூ வந்துட்டு டிசைட் பண்ணும். ஸோ for loop uses the range function in the sequence to specify the initial, final and increment values. Range generates the list of values starting from start till stop. So இப்போதான் வந்துட்டு ரேஞ்ச்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூலேருந்து ஸ்டாப் வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு காமிக்கும். ஸோ ரேஞ்சோட சின்டாக்ஸ் என்னன்னா ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு. ஸோ ஸ்டார்ட் வந்துட்டு இனிஷியல் வேல்யூ, ஸ்டாப் வந்துட்டு ஃபைனல் வேல்யூ அண்ட் ஸ்டெப் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் வேல்யூ வந்துட்டு நமக்கு காமிக்கும். ஸோ ஃபார் லூப் வந்துட்டு எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் ஐட்டம் இன் அ சீக்வன்ஸ். ஸோ ஒரு ஐட்டம் போகுதுன்னா ஐட்டம் வந்துட்டு நமக்கு
குடுத்த டார்கெட் அதாவது லாஸ்ட் ஐட்டம் ரீச் ஆயிடுச்சுன்னா எஸ் அப்படின்னா அது வந்துட்டு லூப் போயிட்டு வெளியில வந்துடும். அப்படி இல்ல நோ அப்படின்னா திரும்ப பாடி ஆஃப் ஃபார் லூப் போயிட்டு திருப்பி வந்துட்டு அந்த லூப்பை வந்துட்டு பார்த்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டார்கெட் லாஸ்ட் ஐட்டம் ரீச் ஆயிடுச்சுன்னா அது வந்துட்டு லூப் போட்டு வெளியில வந்துடும். இதுதான் வந்துட்டு ஃபார் லூப். ஸோ இந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் வைல் ஃபார் லூப் இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த கொஷனில் இவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தேங்க்யூ.